பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளு, இந்த ஈரானுக்கும் எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்த போதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ட்ரம்ப் கண்டுபிடிச்சிருந்த ஆளு, நெதன்யாவை கண்டுபிடிச்சிருந்த ஆளு, இப்போ திடீர்னு நம்மளை வந்து நீங்க சாப்பிடாதீங்க, தூங்காதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாட்டு அரசு என்ன செய்யணும்? இப்படி வரும்னு தெரியும், எல்லாரும் பேசுறாங்க, ஊர்ல உலகம் பூரா பேசுறாங்க. மெத்தனமா இருந்துட்டு இப்ப நம்மள்ட்ட வந்து ஏதோ தினம் ஏழை மக்கள்லாம் தங்கமா வாங்கிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனையா? இப்போ வெளிநாட்டு மூலதனம் வெளியே போகுது. இங்க வந்திருந்த வெளிநாட்டு ஊக மூலதனம் வெளியே போகுது. இப்போ ஏன்னா இந்தியாவுடைய எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இன்னொன்னு ரூபாய் மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே போகுது. சமயத்துக்கு மெனக்கிட்டு டாலரை கொண்டாந்துட்டு அப்புறம் திரும்பி திரும்பி அதை வந்து ரூபாயிலேருந்து டாலரை மாற்றும் போது அவங்களுக்கு இழப்பு ஏற்படும்ல. ரூபாய் விலை சரிஞ்சுக்கிட்டே இருந்து வச்சுங்க. ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு டாலர்னு 100 ரூபாய்க்கு ஒரு டாலர் என்ன ஆகும்? அவன் கொண்டு வந்த பணத்தில் பாதி அவனுக்கு கிடைக்காது. ஸோ இயல்பாக அவன் வெளிநாட்டு மூலதனங்கள் வெளியே போகுது. உள்நாட்டில் வந்து உற்பத்தியை பெருக்குவதற்கோ, சந்தையை ஊக்கப்படுத்துவதற்கோ அல்லது வளர்ச்சியை ஊக்கப்படுத்தவோ அரசு முதலீடுகள் மேற்கொள்ளணும். இவரு முதலீடுகள் மேற்கொள்ள மாட்டாரு. இந்த பிரச்சனையை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு என்று இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து தங்கம் வாங்காதீங்க. ஏதோ மக்கள் தங்கம் வாங்க தான் பிரச்சனை. மக்கள் வந்து அதிகபட்சம் 1 பவுன் வாங்க போறோம், 2 பவுன் வாங்க போறோம், ஏழை ஜனங்க, சாதாரண ஜனங்க. இவருடைய கூட்டாளிகள் வேணா குஜராத்ல அங்க அவங்க வந்து பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுவாங்களா இருக்கும். பட் இது அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்.